இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட் மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும். தமிழகத்தில் இருக்கும் பல பிற பகுதிகளுக்கும் ஸ்பேஸ் டெக் சம்பந்தப்பட்ட தொழில்கள் இனி தமிழகத்தை நோக்கி மிகப்பெரிய அளவில் படையிருக்கும். வேறு மாநிலங்கள்ல நான் தொழில்துறையை பற்றி மட்டும் மற்றதெல்லாம் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுறோம். இல்ல நம்ம ப்ரொவைட் அட்ராக்ட் இன்வெஸ்டர்ஸ். ஆமாம், இந்த பாலிசியை பொறுத்தவரை இந்த பாலிசியை பார்த்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவருக்கு வழங்கப்பட்டது. இதில் முக்கிய இலக்காக அடுத்த 5 ஆண்டுகளில் விண்வெளித்துறையில் 10,000 கோடி ரூபாய்க்கான முதலீடுகளை ஈர்ப்பது இதன் முக்கிய இலக்கு. குறைந்தபட்சம் 10,000 நபர்களுக்கான வேலைவாய்ப்புகளை உருவாக்குதல், விண்வெளித்துறைக்கு தகுதியான திறமை வாய்ந்த ஆட்களை உருவாக்குதல், அந்த டேலண்ட்டை கிரியேட் பண்றது. 10,000 கோடி ரூபாய்க்கான முதலீடை ஈர்த்தல், 10,000 நபர்களுக்கான வேலைவாய்ப்பு, விண்வெளி தொழிலுக்கான ஸ்பேஸ் டெக்ல டேலண்ட்டை இம்ப்ரூவ் பண்றது. இந்த 3 இலக்குகளுடன் நாம் பொதுவாக மேனுஃபேக்சரிங் செக்டர்ல மட்டும் நம்ம கவனம் இருக்கும். உற்பத்தி துறையில் பெரும்பாலும் நமது கவனம் இருக்கும். ஆனால் இந்த முறை ஸ்பேஸ் டெக்ல பொறுத்த வரைக்கும் சேவையிலும் சர்வீசஸ்லயும் ஸ்பேஸ் டெக் சர்வீசஸ்லயும் நம்மளோட கவனம் இருக்க வேண்டும் என்று அமைச்சரவையில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிவுறுத்தலின் பேரில் இந்த அமைச்சரவை ஒப்புதல் கிடைத்துள்ளது. எனவே இது தமிழகத்தின் ஸ்பேஸ் டெக் ரேஸ்ல இந்தியாவில் இருக்கும், ஏன் உலகளவில் இருக்கும் இந்த போட்டியில் தமிழகத்தின் பாய்ச்சலுக்கு மிகப்பெரிய ஒரு உத்வேகத்தை, மிகப்பெரிய ஒரு பூஸ்ட் ஒன்று கொடுத்திருக்கார் மாண்புமிகு முதலமைச்சர் என்று. இதுல 25 கோடி ரூபாயிலிருந்து இருக்கிற சின்ன கம்பெனிஸ்க்கும் இதுல ஸ்டார்ட் அப்ஸ்க்கும் ஒரு மிகப்பெரிய ஊக்கம் வழங்கப்பட்டுள்ளது. இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு அம்சம் இதுல. எனவே சிறு கம்பெனி, ஒரு ஸ்டார்ட் அப், ஏன்னா ஸ்பேஸ் ரேஸ்ன்றது ஒரு ஸ்பேஸ் டெக் டெவலப்மெண்ட்ஸ் எல்லாமே ஒவ்வொரு நாளும் அதிவேகத்தில் போயிட்டு இருக்கு. அதுவும் குறிப்பா இப்போ ஏஐயோட இன்ஃபுளுன்ஸோட சேர்ந்து உலகத்தில் இருக்கிற அனைத்து டெக்கும் இப்போ இந்தியாவிலே, ஏன் தமிழ்நாட்டிலேயே இப்போ எதை வேணா நம்ம பண்ணலாம். ராக்கெட்ஸை பிரிண்ட் பண்றோம் தமிழ்நாட்டில். உலக லெவலில் ஈலான் மஸ்க் அவர்களின் இந்த ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் தான் எங்கேயோ இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க நேரத்தில் அதற்கு போட்டியாக நமது தமிழ்நாட்டிலேயே இங்கே சென்னையிலேயே ஒரு நிறுவனம் மிக சிறப்பான பணியெல்லாம் செய்து வருகிறார்கள். எனவே அப்படிப்பட்ட நிறுவனங்களை, அதுக்கு அடுத்து இருக்கும் பல இளம் தலைமுறையினர், அவங்க இந்த ஸ்பேஸ் டெக் ஃபார்ம்ஸ் நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் உருவாக்கியிருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் ஊக்குவிக்கும் அளவில் இந்த பாலிசி உருவாக்கப்பட்டிருக்கிறது. இதுல பேட்டன்சி, அதாவது பேட்டன்ஸ் வாங்கறதுக்கும் 50% சலுகை நம்ம அரசாங்கமே கொடுக்கும். இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.